அனைவருக்கும் வணக்கம். இந்த குழுவில் உள்ள எஸ்டிஜிஸில் இணைந்து உள்ள அனைத்து நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அவர்களுக்கு என்னவென்றால், உங்களது அக்கவுண்டில் மினிமம் 2000 ரூபாய் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அனைவரது அக்கவுண்டிலும். இரண்டாவது, அந்தந்த பேங்க், எஸ்பிஐ என்றால் எஸ்பிஐ யோனோ, இந்தியன் பேங்க் என்றால் இந்தியன் பேங்க் ஆன்லைன் ஆப், ஐஓபி ஆப், ஆக்சிஸ் ஆன்லைன் ஆப், அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி அதில் ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இல்லைன்னா நெஃப்ட் இந்த 3 இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி யாராவது உங்களோட ரிலேட்டிவ், அண்ணன், தங்கச்சி, அம்மா, அப்பா யாராவது ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நாங்கள் சொன்ன விஷயந்தான், இப்போ திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 2 விஷயம் இல்லைன்னா அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வராது. எதுனா ஒன்று, மினிமம் பேலன்ஸை செக் பண்ணிங்க. ரெண்டாவது, ஆர்டிஜிஎஸ் 2.5 லட்ச ரூபாய் பண்ணணும். ஆர்டிஜிஎஸோ ஐஎம்பிஎஸோ இல்லை நெஃப்டோ, இதை பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ண வைக்க 6 மணி நேரம் தேவைப்படும். அந்த ஆப்பில் போய் நீங்கள் ஆட் பண்ணாதான். ஃபோன்பேயோ ஜிபேயோ கிடையாது. உங்களுடைய சொந்த பேங்க், நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்கில் இருக்கிற ஆப்லேருந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் ஆட் பேன்னு இருக்கும். ஆட் பே, பணம் செலுத்துதல் தமிழில் சொல்லணும்னா, அந்த அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டு கூட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 2 லட்ச ரூபா. இப்போ நிதி அமைச்சகம் நேற்று மீட்டிங் நமது பாரத பிரதமர் நேற்று அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனைகள் கேட்டு ஒரு சிலது எடுத்திருக்காரு. ஆனால் இது அவங்களுடைய ஃபண்டு ட்ரஸ்ட்டு மூலயமா வர புதன்கிழமைக்குள்ளே எல்லா அக்கௌண்ட்லையும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அக்கௌண்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் பணம் வந்துடுச்சு. பட் டிஸ்பிளே ஆகாததுக்கு காரணம், இந்த ஒரு சில பேரோட அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதையும் இந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆட் பண்ணாத. நம்மளது வர்றது டிஜிட்டல் மணி. அதனால் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் இந்த 2 லட்ச ரூபாய் நம்ம அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் பண்ணாதான் வெற்றிகரமாக அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு பணம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், எவ்வளோ பணம் இருக்குன்னு. அதனால் தயவுசெய்து மினிமம் பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு பணம் நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்ற அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயத்தை ஞாபகப்படுத்தி உறுதி செஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. நாளையிலேருந்து பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நாளைக்கு சக்தி சார் டெல்லி போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை காலைல மோடிஜி மீட் பண்ணுறாங்க. புதன்கிழமை காலைல சென்னை ஏர்போர்ட்டுக்கு வராங்க. வந்துட்டு கொச்சின் நேராக எல்லா லீடர்ஸோடும் போனாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறது. யார் மைனஸில் இருக்காங்க, யார் ஆட் பண்ணலன்றது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபெயிலியர் ஆகிடும். அது ஆகக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் கண்ணும் கருத்துமா செயல்படுறதுக்காக தான் அந்த லைவ் போட்டார். நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்க, உங்ககிட்ட இருக்க தப்பை மாற்றிக்கிங்கன்றதை நாசுக்காக சொல்லியிருந்தார். என்னென்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் ஒன்று, செகண்டரி அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வைக்கிறது. இந்த 2மே இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும், இல்லைன்னா ஏறாது. அதுக்கப்புறம் யாரையும் குத்தம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த 2 விஷயத்த செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்குள்ள தயவுசெய்து இல்லாதவங்க நாளைக்கு காலையில் அவங்க பேங்க்குக்கு போயிட்டு அந்த ஆன்லைன் பேங்கிங் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிங்க. மினிமம் பேலன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்க நாளைக்கு காலையில். நன்றிங்க.